ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம கெஷியர் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, கெஷியர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கெஷியருக்கு இருக்குதுன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க அட்மின் பேனலில் வந்துருக்கீங்க. அட்மின் பேனலில் மேலே வந்து டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பொஸ்ன்ற ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் கெஷியர் ரெஜிஸ்டரி. ஓகே, இப்போ வந்து உங்களோட கையில் வந்து பை ஹேண்ட் எவ்வளோ பேமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கெஷியரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் நான் 6000 ரூபா டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ரெஜிஸ்டரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து போஸ்ட் சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து கெஷியர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்மின் பேனலில் வந்து நம்மளை கெஷியருக்கு கொடுக்கல தானே, அதால் வந்து கெஷியருக்கு தனி அக்கௌண்ட் இருக்குது. அதுவும் வந்து நாங்களே க்ரியேட் பண்ணி தந்துடுவோம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ப்ரோ டேட்டான்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் கெஷியருக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று வரும். கெஷியர் அக்கௌண்ட்டை வந்து கெஷியர் வந்து என்டர் பண்ணுவார். யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணாருன்னு சொன்னால் கெஷியருக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸுமே வந்து வராது. அவருக்கு வந்து ஓல் சேல்ஸை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி பில்லிங் சைடை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ கெஷியர் அமௌண்ட் கேட்கும். கெஷியர் வந்து 1000 ரூபாயோட கெஷியர் ஓப்பன் பண்ணுறாருன்னு சொன்னால் கெஷியருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேலதிகமான இன்ஃபர்மேஷன் அட்மினில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதையுமே வந்து பார்க்க இல்லாத மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து அட்மின் அக்கௌண்ட்லேயே எக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, அட்மின் அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறாருன்னு சொன்னால் ஸோ இதில் வந்து நான் 2 ப்ராடக்ட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை நேமை சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதோட பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணலாம். கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணலாம், இல்லாட்டி பிராண்ட் வைஸாக ஃபில்டர் பண்ணலாம். இப்படியான 3 முறையிலையுமே நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னதுக்குன்னு சொன்னால் நீங்கள் பிறகு வந்து அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துங்க. பிஸி இல்லாத டைமில் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பிஸியான டைமில் வந்து தேவைப்படாது. ஓகே, இந்த இடத்துல இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்னு கேட்கும். பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், இண்டிவிஜுவல். இதில் வந்து கிளிக் பண்ணது பிறகு கண்டெக்ட்டில் வந்து கட்டாயமாக நீங்கள் இது ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணணும். நேமும் அது மாதிரி மொபைல் நம்பரும். நேம் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். மொபைல் நம்பரும் ஒரு மொபைல் நம்பரை கொடுக்குறேன். இதில் வந்து 94 அப்படின்னு போட்டு அடிங்க. ப்ளஸ் போட தேவையில்லை, 94 போட்டு அடிங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம்லேருந்து மெசேஜ் அனுப்புகிற சிஸ்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமில் இருந்தே கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காக்குள்ளே மட்டும்ன்றதால வந்து +94 போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்துட்டு நான் வந்து சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணக்குள்ளே ஆல்ரெடி சர்வில் இருக்குது. அந்த என் நேம் வந்து ஆல்ரெடி சர்வில் இருக்குது. அப்போ நான் ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு பில் வந்து போட போகிறாரு. பில் போடுற டைமில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ன்ற பேர் வந்திருக்கும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் வந்து எத்தனை குவான்டிட்டி எடுக்கிறாருன்னு இருக்கும். இதில் வந்து சப் டோட்டல் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட்டை நேமு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எப்படி டிஸ்கவுண்ட் வந்து எட் பண்ணுறேன்னு. இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஐஎம்இ நம்பர், அது மாதிரி சீரியல் நம்பர், வேறு ஏதாவது வாரண்ட்டி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணணுமா இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். கீழே வந்து எவ்வளோக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கும். டிஸ்கவுண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். 10%னா 10%, இல்லாட்டி 5%னா 5%. நீங்கள் ஃபிக்ஸடாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பெர்சன்டேஜாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஃபிக்ஸடாகனு சொன்னால் இதில் வந்து ஒரு அமௌண்ட் நடிக்கிறது. ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 1000 ரூபா லெஸ் ஆகி வரும். அப்படி இல்லாட்டி 10% கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10% கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10%க்கு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டில் போடலாம், அது மாதிரி கொட்டேஷன் கொடுக்கலாம், இது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது கடனுக்கு கொடுக்கலாம், கிரெடிட் கார்டு பேமெண்ட் கொடுக்கலாம், மல்டிபிள் பே, கேஷ். இதில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறது மல்டிபிள் பே தான். இதில் வந்து டிராஃப்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் புறவு வந்தாருன்னு சொன்னாலும் நம்ம வந்து பில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கொட்டேஷனுக்கு கொடுத்தா கொட்டேஷன் மட்டும் கொடுக்குறது. ஹோல்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த ப்ராடக்ட் அவ்வளோவுமே ஹோல்டில் இருக்கும், நம்ம புறவு வந்து பில் பண்ணிக்கொள்ளலாம். கிரெடிட்டே கொடுக்குறதா இருந்தால் கடனாக கொடுக்குறது. மல்டிபிள் பேன்னு சொன்னால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது மல்டிபிள் பேயும் கேஷும் தான். ஓகே, இப்போ மல்டிபிள் பே, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துட்டோம். அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பில் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து மல்டிபிள் பேக்கு கொடுங்க. மல்டிபிள் பேக்கு கொடுத்தீங்க சார், இந்த இடத்துல வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காட்டும். இந்த இடத்துல வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 3500 ரூபா தாராருன்னு சொன்னீங்கன்னா 3500 ரூபா தந்தாரண்டா நம்ம வந்து பேலன்ஸ் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி வரும். உங்களோட கீபோர்டில் டப் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி, இந்த கார்டு வராது, இது வந்து கேஷ் தான் வரும். நம்ம கார்டு கிளிக் பண்ணதால் அந்த கார்டு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபுல் அமௌண்ட் டைப் பண்ணிங்கன்னா கஸ்டமர் எவ்வளோ நம்ம கைக்கு தாராருண்டு 3500 ரூபா தாராருண்டு டைப் பண்ணிங்க சார். இந்த இடத்துல வந்து நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் சேஞ்ச் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பில் வந்து ரெசிப்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ரெசிப்ட் வந்து இது மாதிரி வரும். உங்களோட பில் பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சின்னதாகி வரும்.
இந்த இடத்துல பில்லில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து வரும். நான் அதை வந்து உங்களுக்கு இது மாதிரி காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து உங்களோட லோகோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வரும். கீழே வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து வரும். கீழே டேட் வரும். கீழே வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், ப்ராடக்ட் பேர் வரும், குவான்டிட்டி வரும், யூனிட் ப்ரைஸ் வரும், சப் டோட்டல் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் குவான்டிட்டி 1, சப் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டலாக வந்து எவ்வளோ தரணும், அது வந்து எவ்வளோ தந்திக்கிறார், 3500 தந்திக்கிறார், அதில் வந்து கேஷ் ரிட்டன் நம்ம எவ்வளோ கொடுத்துக்கிறோம், 180 ரூபா கொடுத்துக்கிறோம், டோட்டலாக பேமெண்ட் வந்து எவ்வளோ பண்ணிக்கிறாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இது வந்து A4 பேப்பர் சைஸுக்கு இருக்குது. அதால் இது மாதிரி வந்திருக்கு. பேப்பர் சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதெல்லாமே வந்து நாங்கள் சிஸ்டம் தரும்போதே உங்களுக்கு எல்லாமே வந்து செட் பண்ணி தருவோம். பில் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. பில் பிரிண்ட் பண்ண உடனே பில் வந்துடும், கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இப்போ இதே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து பிறகு செக் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் இதான இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் ரீசெண்டாக வந்து பண்ணின ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நார்மலாக பார்க்கலாம். இது வந்து ஃபைனல் இருக்கிறது வந்து நம்ம பில் பண்ணினது. கொட்டேஷன் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு பில்லை போட்டுட்டு இந்த கொட்டேஷனை கிளிக் பண்ணிங்க சொன்னால் அந்த கொட்டேஷனில் வந்து சேவ் ஆயிரும். டிராஃப்ட்டும் அது மாதிரி தான். நீங்கள் டிராஃப்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிராஃப்டாக வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் பிறகு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொன்னால் இதில் வந்து பெக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பெக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பொஸ்ட்டுக்குள்ளே வந்து வரும். பொஸ்ட்டுக்குள்ளே வரும்னு சொன்னால் அந்த பொஸ்ட்டில் வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஹோம் பேஜுக்கு வாங்க. அட்மின் பேனலில் ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்டிக்கும். இந்த சேல்ஸில் வந்து ஆல் சேல்ஸ் அண்டிக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் சேல்ஸ் இன்ஃபர்மேஷனையுமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பொஸ்ட்டுக்கு போவோம். பொஸ்ட்டில் வந்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கெஷியரை வந்து கேன்சல் பண்ணுறது இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. சேல்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கெஷியரை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். கெஷியரை கேன்சல் பண்ண போகிறோம்னு சொன்னால் மேலே வந்து டேட் இருக்கும். இந்த டேட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறோம், இந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லி டோட்டலாக வந்து நம்ம பை ஹேண்டில் 1000 ரூபா இருந்திருக்குது. நம்ம கேஷ் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ஒன்று வந்திருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் வந்து இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் கேஷியரை வந்து கேன்சல் பண்ணிங்க சொன்னால் நீங்கள் இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து கேஷியர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இனிமேல் நாளைக்கு நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது பொஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க சொன்னால் இதில் அமௌண்ட் வந்து கேட்கும். அடுத்த நாளைக்கு நீங்கள் கடையை புதுசாக திறக்கும் போது எவ்வளோ உங்களோட கையில் இருந்துச்சு அந்த அமௌண்ட்டை திறந்து நீங்கள் கேஷியரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜில் வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோத்துக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம்ன்ற இன்ஃபர்மேஷன் அட்மினுக்கு வந்து காட்டும். நெட் சேல்ஸ்னால் ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ நம்ம கையில் ப்ராஃபிட் வந்திருக்கேன்னு சொல்லி காட்டும். எக்ஸ்பென்சிவ் வரும்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ்லேருந்து மைனஸ் ஆகி வரும். இது வந்து இன்வைஸ் டியூ, கடன் நம்ம யாருக்குமே கொடுக்கையில் டோட்டல் ரிட்டர்னும் எதுவுமே வரையில. இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்குது. எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து சேல் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறேன். 2 ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் எப்படின்னு சொன்னால் கிரெடிட்டுக்கு கொடுக்குறேன். அதே யூசர் நேம் இதில் வந்து டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த யூசர் நேம் வந்து வரும். அந்த யூசர் நேம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரெடிட்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து கடன் கொடுத்திக்கிறோம். கடனுக்கு கொடுத்திக்கிறோம். நம்ம கடனுக்கு கொடுத்து அந்த பில் வந்து வரும். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹோல் சேல்ஸுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அட்மின் ஹோல் சேல்ஸுக்குள்ளே வந்தால் டியூவில் வந்து எவ்வளோ இருக்குதுன்ற அமௌண்ட் இந்த இடத்துல காட்டும். டோட்டலாக அன்னே சேல்ஸ் எவ்வளோன்னு காட்டும். டோட்டலாக வந்து டியூ எவ்வளோன்னு காட்டும். இதில் வந்து கையில் இருக்கிற பேமெண்ட்டை மட்டும் காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம சேல்ஸுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் சேல்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே வந்து வரும். டுடே ஃபில்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து நம்ம வந்து ரேஞ்சை செக் பண்ணலாம். திஸ் இயர்னால் இந்த வருஷத்துக்கான டீட்டெயில்ஸை பார்க்கும். டுடேன்னு சொன்னால் இன்னைய டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்கும். திஸ் இயரில் தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து பெய்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் காசு தந்தாக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டும். டியூக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டியூ டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டும். எத்தனை பேர் கடன் தரத்துக்கு இருக்குது அதை மட்டும் காட்டும். இதில் வந்து பெய்டனல் இருக்குது. இதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அரவாசி காசு தந்து அரவாசி காசு தராத ஆக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். இப்போ நம்ம ஹோல் சேல்ஸுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் இது மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 25 இருக்கும். அதை வந்து நீங்கள் 100 கொடுத்துக்கொள்ளலாம், 50 கொடுத்துக்கொள்ளலாம், 25 கொடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம் டோட்டல் டியூ எவ்வளோ இருக்குது, அது மாதிரி டோட்டல் பேமெண்ட் எத்தனை பேர் தந்திக்கிறாங்க, கேஷ் பேமெண்ட் எத்தனை பேர் தந்திக்கிறாங்கன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து வரும். டோட்டல் அமௌண்ட் நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ண டோட்டல் அமௌண்ட் இந்த இடத்துல வரும். டோட்டல் பெய்ட் அமௌண்ட் இந்த இடத்துல வந்து வரும். டோட்டல் டியூ அமௌண்ட் இந்த இடத்துல வரும். ஓகேயா, டோட்டல் டியூ இந்த இடத்துல இவ்வளோ கடன் தாரத்துக்கு இருக்குன்னு சொல்லி வரும். இதில் வந்து டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணி காசு நம்மளோட கையில் தந்தாகிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து
டோட்டலாகவே வந்து நம்ம எவ்வளோத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம்ன்ற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துருக்கும். இதுவும் பேசிக்காக வந்து நம்ம செக் பண்ணுற இன்ஃபர்மேஷன். ஓகே, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த சேல்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதால் வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லிஸ்ட்டு டிராஃப்ட்னு சொன்னால் நம்ம வந்து இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம டிராஃப்ட்டு கொடுப்போம் தானே. இப்போ நம்ம 2 பில் எடுத்துகிட்டு நம்ம டிராஃப்ட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து இந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். இந்த லிஸ்ட்டு டிராஃப்ட்ன்ற இடத்துல வந்து சேவ் ஆகும். அது மாதிரி கொட்டேஷன் லிஸ்ட்டு கொட்டேஷனுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் லிஸ்ட் கொட்டேஷனில் வந்து சேவ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் சேல்ஸ் இருக்குது. இந்த ஹெட் சேல்ஸ் கிளிக் பண்ணிங்க சொன்னால் இது மாதிரி வரும். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு தானே. இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்டிபிள் பேக்கு கொடுத்து நம்ம பேமெண்ட் எடுக்கிறது தானே. அதை வந்து இதுக்குள்ளே வந்து மெனுவெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதால் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்தால், ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் இருந்தால், விளங்காமல் இருந்தால் நீங்கள் வந்து சஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதை என்ன டீட்டெயில்ஸ், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தரேன். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ப்ராடக்ட் எட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம்.